ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இது வந்து டே 3. ஆனால் அஃபிஷியலி நாங்கள் டே 2ன்னு சொல்லுவோம். ஏன்னா டே 1 நாங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ குட் மார்னிங். டைம் 9:30. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இதுதான் எங்களோட பேண்ட்ரி. நாங்கள் வந்து ஊர்லேருந்து வரும்போதே எங்கள் ஃபுட்டு கிடச்சிருச்சுல்ல நேற்று சூட் கேஸு, அதனால் எங்களோட ரெடிமேட் ஐட்டத்தை எல்லாத்தையும் இதில் ஸ்டாக் பண்ணிட்டோம். நான் மெயினாக இங்கே வாங்கிட்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஹா மிக்ஸ் தான். ஆக்சுவலி இந்த போஹா மிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ராவல் ஏதாவது பண்ணுறீங்கன்னா நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1/2 கப் ஹாட் வாட்டர் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான போஹா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உப்புமா மிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் இருக்குல்ல இதுவும் அதே மாதிரி தான். இந்த மிக்ஸை போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி மூடி வச்சிட்டோன்னா உப்புமா ரெடி. கறி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தோசா மிக்ஸ் அதுவும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி நான் தோசா மிக்ஸ் தான் பண்ணுறேன். இது என்ன டிஃபன் பாக்ஸ்ன்னு நினைக்காதீங்க. சதீஷ் வந்து 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஏன்னா உப்புமா போகாலாம் கிண்டிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு தான் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலி சவுத் இந்தியன் மெயினாக சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசை தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் தோசை மிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி தண்ணி கலந்துட்டு அதெல்லாம் ஊற்ற வேண்டியதுதான். நான் வந்து இந்த எங்கள் பர்டிகுலர் ஏர்பிஎன்பியில் அடுப்பு தான், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த தவா வந்து நான் வாங்கிட்டு வந்தேன், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் அதையும் வச்சாச்சு. மிக்சிங் பவுல் வந்து பெரிய மிக்சிங் பவுல் எதுவுமே இல்லை, அதனால இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து தோசைக்கு மாவு வந்து கலக்க போகிறேன். கலப்போமா மகா? ஓப்பன் பண்ணு. ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு எடுத்துகிட்டு வந்தது வந்து இட்லி பொடி, ஒரு பேக்கெட் இட்லி பொடி எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், நெய், அந்த 2ம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கத்திரிக்கோள் இங்கே ஆமாம் இல்லை அம்மா இதில் போட்டு. ஸோ ஏன்னா வந்து நமக்கு தேங்காய் எண்ணெய் அந்த மணம்லாம் வந்து நமக்கு நல்ல இதாகிடும். அதனால மெயினாக இட்லி பொடிக்கு தேங்காய் எண்ணெய் ஆமாடா ரீசைக்கிளில் போட்டு இந்த இதையும் போட்டு இந்த அட்டை பெட்டியும் அதையும். ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி விடணும். ஸோ கிட்டத்தட்ட 350 ml வந்து தண்ணி. ஓகே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மகா கிண்டுவா, நான் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி பேட்டர் மாதிரி இதை ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட பேட்டர் வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். ஸோ இனி இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கடையில் நாங்கள் ரெடி ஆகிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். முட்டை தோசை வேணுமா? இருக்காது? ஓகே, முட்டையும் இருக்குது, அதனால் முட்டை தோசை வேணுன்னா கூட ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பரவாயில்ல, தோசை வந்து நல்லாவே வருது. கொஞ்சம் திக்காட்டு தான் தோசை வருது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இங்கே பிளேட்ஸ் அவ்வளோவா இல்லை, அதனால தான் பவுல் மாதிரி உள்ளதில் சுட்டு வச்சிட்ருக்கேன். அண்ட் குட்டீஸ் வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸ்ட்ராபெரி வந்து ஒரு 2 அணம் இருந்துச்சு, அந்த 2 ஸ்ட்ராபெரி கொடுத்தாச்சு. மகி மகா நல்லா இருக்கா? குட். ஸோ பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோசை மிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு, டெக்ஸ்சருமே நல்லாயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டயான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டூலிப் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ இது நான் ஆக்சுவலி வாலண்டியராக கேட்டு வாங்கணும், ஒரு பிளேஸ் போகணும் அப்படின்னு. இந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாக செரி பிளாசம். இங்கே வா, திரும்பி வார. ஸோ சைடில் பாருங்கள் ஃபுல்லாக செரி பிளாசம். பட் இது மார்ச்சில் வந்திருந்தால் இன்னுமே நிறைய இருந்திருக்கும் ஃபுல்லாட்டு. நாங்கள் ஏப்ரல் வந்ததுனால கொஞ்சம் இதாக இருக்குது. பட் நான் உங்களுக்கு வந்து செரி பிளாசம் ட்ரீ நாங்கள் போகிற இடத்துல பக்கத்தில் இருந்துச்சுன்னா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பட் தூரத்தில் இருந்து பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கீழே அப்படியே ஊந்துட்டே இருக்கு, அழகாக இருந்துச்சு. டே 3 தள்ளி போங்க. அவுட்ஃபிட் எடுக்கணும், ரெகுலர் அவுட்ஃபிட், நத்திங் ஸ்பெஷல். நகத்தை கடி
நேற்று எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லோட்டே மார்ட் ஷாப்புக்கு போயிட்டு பிங்க் கலர் லோட்டேயா எனக்கு பாருங்க அவன் நல்லா இருக்கா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்த கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. காணில ஒழுங்கா பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஓகே எனக்கு கடலா நம்தே மார்க்கெட் அம்மா நம்தே போட் இத நம்தே பாண்ட் அம்மா அங்க பாரு ஷிப் அம்மா ஷிப் அங்க பாரு இத பாண்ட் தெரியுமா மச்சி ஓவர் ஆக்டிவா இந்த சைடுல பாருங்க ஃபுல்லா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ரோட்ல ரெண்டு சைடுமே செடி. சதீஷ் சொல்லு. சதீஷ் இப்போ ஒரு சூப்பர் ஐடியா மகாவுக்கு கொடுத்தாங்க. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, மகாவுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி ஒரு சின்ன டைரி வாங்கி கொடுத்தோம். எதுக்கு வாங்கி கொடுத்தோம்? வந்து பர்த்டேக்கா? இல்லையே, அவள் வந்து நல்ல எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினா அப்படின்னு. அப்போது அதில் வந்து அது ஒரு ட்ராவல் டைரி. அதில் வந்து சதீஷோட ஐடியா என்னென்னா, இங்கே செரி பிளாசம் பூ இருக்கலாம், அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் ஒட்டி வைக்கணும் அப்படின்னு. அது வந்து சொன்னது பரவாயில்ல, அதுக்கப்புறம் இருக்கலாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், நான் தான் இந்த ஐடியா தந்தேன் சொல்லி அதையும் எழுதி வைக்கணும். ஆமா, இது எங்க அப்பாவோட ஐடியான்னு எழுதணும். சரியா மகானி? ஆமாடி, ஒரு 10 வருஷம் கழிஞ்சு எடுத்து பாக்கு வேற யார்ட்டே பீல விடும். இது நானும் அங்க போகும்போது நான் எடுத்து விட்டுனேன் அப்படின்னு. ஆனா அது கீழே நான் தான் அப்பா தான் சொன்னேன். இப்ப சொன்னா எழுதிரும். ஆனா அப்பா அதை மறைக்க முடியாதுல்ல. சதீஷ் வந்து சரித்திரத்துல இடம் மறைக்கிறான். இங்க இருக்கிற செரி பிளாசம் பூவை நம்ம பறிச்சுட்டு எடுத்துட்டு போய், ஆக்சுவலி பறக்கணும்னே இல்லை, நாங்கள் கரெக்டான சீசன்ல வந்தோம். அப்படி உதிருங்க, நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இறங்க முன்னாடி காலியாயிரும். ஆமா, இந்த சதீஷ் வந்து மரத்துல அப்படி உதிர்ந்துட்டே இருக்கு. ஐயோ, நம்ம கார்ல இருந்து இறங்க முன்னாடி செரி பிளாசம் எல்லாம் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவ்வளவு தூரம் உதிருது. அதனால அந்த உதிர்ந்த பூவெல்லாம் நாங்க எடுத்துட்டு போய் நாங்க வந்து நோட்ல ஒட்டி வைக்க போறோம். சரியா மகா? ஓகே மகா? ஓகே. இங்க இருந்து டேப் இருக்கு. ஓகே, நாங்க ஆல்மோஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே நிறைய செரி பிளாசம் ட்ரீஸ் இருக்குது. இனிதான் நாங்கள் டியூலிப்பை பார்க்க போகிறோம். பட் இந்த போட் சைட்லாம் என்னன்னு புரியலை. என்னாச்சு? நிறைய கேம் இருக்குல்ல. ஆமாம், என்னல வாழை இவா ஒருத்தி நகம் 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 நகத்துக்கு மேலே பைத்தியம் தான். நாங்கள் போகும்போது திருப்பி கொஞ்சம் நகம் வாங்குவோம். ஆமாம், நகம் வாங்குவோம். அவன் நெயில்ஸ், அவளுக்கு வந்து ஃபேக் நெயில்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஓகே, ஸோ இதுதான் டிக்கெட்டோட ரேட்டு. கொரியான்னு ஏதோ போட்டிருக்காங்க, ஃப்ளவர் பார்க். ஓகே, உள்ள வந்தாச்சு. எடுக்கலாம், செரி பிளாசம் ட்ரீஸ் தொடலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, க்ளோஸில் காணிக்கேன்னு சொன்னா இதுதான் ஃப்ளவர்ஸ், செரி பிளாசம். இந்த பூ ஃபுல்லாக கொத்து கொத்து கொத்தா பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ளவரே. ஸோ இது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அழகான ஸ்பாட்டு. பிகாஸ் இந்த வே ஃபுல்லாக அது இருக்கா. ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட இருக்கு பாரு. வாரேன் இப்போ. ஸோ டூலிப் ஃபெஸ்டிவல் காணிக்கிறேன்னு சொன்னால இன்னும் இருக்கா பாருங்க, ஒரு டூலிப், பிங்க் டூலிப். அண்ட் இங்கே வந்து நிறைய கலர்ஸ் ஆஃப் டூலிப்ஸ் இருக்கு. இந்த டூலிப் தான் என்னோட ஃபேவரட். அங்கே போகக்கூடாது, அதுக்குள்ள போகக்கூடாது. இதில் உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிச்சிருக்குடா? எனக்கு இது பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ரவுண்டு கொடுக்குறேன். இங்கே வந்து வேற என்ன சொல்றதுக்கு டிஃப்ரெண்ட் அந்த ஃப்ளவர்ஸையே வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ணா ஒரு எலி போகுது, இன்னும் ஒரு எலி போகுது, அங்கே ஒரு எலி இருக்கு. இந்த எலி வந்து அந்த எலியை பார்க்க போகுது. அடுத்தான சுண்டலி, சுண்டலிக்கு வந்து சுண்டலிக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கணும்.
என்ன இருக்கு பாருங்க மவுஸு. அதுதான் உன் ஃப்ரெண்டா? ஆ எவ்வளோ கலர்ஸ். இந்த இந்த பூவை பார்த்தா எனக்கு என்ன பாட்டு தெரியுமா ஞாபகம் வருது? மலர்களே மலர்களே இது என்ன கனவா கொஞ்சம் ஆடு. மலைகளே மலைகளே இது அழகா இருக்கு. அப்பா எது எது எங்க இருக்குன்னு பாருங்க. எப்படி டாக் இது இல்ல அம்மா வந்து இங்க இருந்து இந்த டவர்ல நிக்கமா நான் இருக்கு அங்க. அப்ப அந்த சைடு போணுமா? பாண்டா இங்க எங்கேயோ இருக்கு. அது முடிச்சிட்டு அப்படி வரும்போது பாண்டா கிடையாது, அது இதே மாதிரி செல்ல மாதிரி இருக்கும். அப்பா அதற்கு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரியா? வா ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கு. ஆமா அங்க ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கு. அண்ணா அதுல ஜூஸ் எல்லாம் இருக்கும்டா. பஞ்சு மிட்டாய் தான் வேணும். சரி பிள்ளைகளுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி. ராபிட் பஞ்சு மிட்டாய். ஏன் அது ராபிட் பஞ்சு மிட்டாய் வாங்க. அது ராபிட்டா மவுஸ் இல்ல? எடி இது மவுஸ். எவ்வளவு பேர் எங்க இருக்கு? 6000 போட்டு. எங்க போட்டுருக்கு? அவன் ஒண்ணுங்க எவ்வளவு அவ்வளவுதான் இருக்கும். 10,000 இல்லடா 6000. இந்த ஆளுக்கு ஒரு காதை கிடைக்காது. சரி ஒரு பஞ்சு மிட்டாய் பண்றாரு அனிமல் ஷேப்ல. ஷேர் பண்ணோம். சரி ஷேர் ஒண்ணுண்ணா ஃப்ரெண்ட் வேணும். உனக்கு டேய் இவளுக்கு ஒன்று வாங்க அவளுக்கு ஒன்று வாங்க. ஒன்று ரேபிட் வாங்க ஒன்று மவுஸ் வாங்க. மகாக்கு அண்ணா அவரே 2 தான் பண்ணுவாரா? இல்ல அது இயர். ஓ அது இயர். சரி நீ ஒரு மவுஸ் வாங்க. நானா நான் ராபிட் வாங்கி. நான் ஃபர்ஸ்ட் ராபிட் அப்படி இல்லடா. பேர்னா அது ராபிட் பேர். எல்லாம் ஒண்ணுதான். என்ன டேஸ்ட்? ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான். ரெண்டும் பஞ்சு மிட்டாயை அந்த ஷேப்ல பண்ணி தந்திருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து ஒரு சின்ன அனிமல் ஃபார்ம். இங்கே பேர் ஷீப். இந்த ஷீப்பை பாருங்க. அதுக்கப்புறம் டக்கு பீகாக் இருக்கு. பீகாக் இங்குள்ள கோட்டே வித்தியாசமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹொட்டப். அவங்க வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. உள்ள வந்து ஹனி சீடு, செசமி சீடு, சுகரு எல்லாம் வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஹட்டக். அவுட்டரில் வந்து ரைஸ் ஃப்ளார் டோன்னு நினைக்கிறேன். ஆமாம் அழகாக இருக்குல்ல. இங்கே நிறைய பப்பீஸ் எல்லாம் கொண்டு வராங்க. எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஹனி, ப்ரௌன் சுகர், எள்ளு இருக்குது, பம்கின் சீட்ஸ் வந்துச்சு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்துச்சு, சுசியம் ரொம்ப இவங்க வந்து இவங்களுக்கு வந்து பேபி மாதிரி பப்பி. நிறைய அந்த ஸ்ட்ரோலருக்குள்ள நீங்க பேபி இருக்குன்னு நினைப்பீங்க, அதுல பப்பி இருக்கு. ஆமா பப்பிக்குன்னு ஒரு கடையே இருக்கு Dress. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம்.
நியர்லி 3 hours வந்து ரிட்டர்ன் போகணும் அந்த ஃப்ளவர் இது. ஆக்சுவலி இன்றைக்கி உள்ள இதுபடி ஸ்ட்ராபெரி பிக்கிங்கும் போகிறது மாதிரி இருந்துச்சு. அதாவது அங்கே ஒரு ஃபார்மில் நம்ம ஸ்ட்ராபெரி வந்து பிக் பண்ணிக்கலாம். பட் பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி வந்தோமா, அதனால எங்களால் ஸ்ட்ராபெரி பிக்கிங் போக முடியல. இப்போ ஆன் த வேல எங்களோட அந்த ஃப்ளவர் பார்க்லேயே வந்து முக்கால்வாசி லஞ்சுக்கு அந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டதில் வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. பிள்ளைகள் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. ஸோ இங்கே ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஸ்டாப் பண்ணி ஸ்நாக்ஸை காணிமா கொரியன் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். இது வந்து சன் சிப்ஸ், பிரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் இங்கே தான் அம்மாட்டு தான். ஸோ இது ஒரு சிப்ஸு. அடுத்து அதுதான் இன்னொன்று இது பிரிங்கிள்ஸ், நம்ம நார்மல் பிரிங்கிள்ஸ் தானே, அதை கூட சிப்ஸ். எல்லாமே படத்தை பார்த்து வாங்குறது தான். இந்த படத்தை பார்த்தோன்னா அதில் சில்லி இருக்குது, சைவ்ஸ் இருக்குது, சவர் க்ரீம் இருக்குது. அதனால இது சவர் க்ரீம் அண்ட் ஆனியன் சிப்ஸ். ஸோ இவ்வளோ வாங்கிட்டு இருந்தேன். இனி இப்போ வந்து ரூமுக்கு போக போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் இன்னைக்குள்ள டே வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டது. பிகாஸ் நான் ஒரு ஆர்டிக்கிளில் வந்து சவுத் கொரியா பற்றி நியூஸ் வாசிக்கும்போது டூலிப் ஃபெஸ்டிவலும் ஸ்ட்ராபெரி பிக்கிங்கும் இருக்குதுன்னு சொன்னாங்களா. ஸோ நான் இது வரைக்கும் டூலிப்ஸ் வந்து அந்த இதாட்டு பார்த்தது கிடையாது பெருசாட்டு. அண்ட் ஸ்ட்ராபெரி பிக்கிங்கும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால இந்த ட்ரிப்பில் வந்து போன வாட்டி சவுத் ஆஃப்ரிக்கா ட்ரிப்லேயே ஆப்பிள் ஃபார்முக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் அந்த சீசன் முடிஞ்சதுனால போக முடியல. நாங்கள் அதுக்கு தகுந்த பிளானும் பண்ணல. அதனால இந்த வாட்டி வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி போக முடியல, பட் நாளைக்கு மார்னிங் போக போகிறோம். அது ஒன்று. பட் இன்றைக்கி வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு விஷ் நடந்துருச்சு. செரி பிளாசம் வந்து நேரில் பார்க்கணும், அந்த மரத்தை அதுக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அது வந்து இன்றைக்கி நடந்துருச்சு. கையில் தொட்டு கூட நான் பார்த்தேன் செரி பிளாசம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மரமே. அப்படிதான் மகா பிங்க் கலர், லைட் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு, ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க் கலந்த ஷேடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது நடந்துருச்சு. இப்போ ரூமுக்கு போக போகிறோம். செரி பிளாசம் கீழே வந்து போகுது, அதனால சீசன் கிடையாதா? சீசன் இருக்குயா, பாத்தியில மரத்துல தானே இருந்து. இல்ல கீழே இனி போயிடும், இனி சீசன் போயிடும். இனி பூவெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் சீசன் போயிடும். ஸோ நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வருஷம் தான் வளரும். மார்ச் டைம்ல வாங்க, இல்லாட்டி ஏப்ரல் ஸ்டார்டிங்ல வந்துருங்க. அப்பதான் உங்களால பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் வந்து வெளியே போயிட்டு வந்தோம். வர வழியில் 7-Elevenல தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிளேட் இல்லைல்ல, அதனால 2 பேப்பர் பிளேட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் ப்ரெட்டில் தடவி இந்த மாதிரி பேக்கெட்ஸ் மாதிரி சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே கொரியாவில் ரொம்ப 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 ஃபேமஸ் பனானா மில்க்கு. பிடிக்குமா? பிடிஎஸ்க்கு இது பிடிக்குமாங்க? அப்படிங்களா? ஓகேங்க. சொன்னாங்களா உங்கள்கிட்ட வீடியோவில் பார்த்தியா? ஸோ இது வந்து கொரியாவில் ரொம்ப ஃபேமஸ் பனானா மில்க்கு. ஸோ அது ஒரு பேக்கெட்டு. அதுக்கப்புறம் அது வாங்கினதுக்கு ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகர்ட்டு. ஸோ யோகர்ட்டில் சீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று மஹி கேட்டா. அதுக்கப்புறம் நாளைக்கு எனக்கு காஃபிக்கு வந்து கஃபே டி கொலம்பியா அப்படின்னு அமெரிக்கானோ ரோஸ்டட் காஃபி. இதில் வந்து இது வெயிட்லெஸ், இதில் வந்து உள்ள பவுடர் இருக்குது. ஸோ நம்ம காலையில் ஹாட் வாட்டர் ஊற்றி ப்ரூ பண்ணிக்கலாம். இதை நாளைக்கு நான் ப்ரூ பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஏன்னா இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஒன்று காஃபி இருக்கும், இல்லாட்டி ஏதாவது இருக்கும். இது எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ள காஃபி பவுடர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே போயிருந்தோம்ல, அங்கே வாங்கின 2 செஸ்நட்ஸு. ஸோ இதை இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி டின்னருக்கு நான் இங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னா கறி நூடுல்ஸ் தான். ஸோ கறி நூடுல்ஸும் பண்ணணும். நான் வாங்கிட்டு வந்து அந்த ப்ரெட் எடுத்தாடா. ஸோ நான் வந்து 2 பேக்கெட் ப்ரெட்டு வாங்கினேன்ல, அதில் கொஞ்சம் இவ்வளோ வேணும் பேலன்ஸ் இருக்குது. அதனால இதை வச்சு நான் ஒரு உப்புமா பண்ண போகிறேன். ஏன்னா வந்து தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, அதெல்லாம் போட்டு சிம்பிள் உப்புமா. அது என்னதுடா? அதையும் போட்டுடலாம். போட்டு உப்புமா வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பிளான். இன்றைக்கி உப்புமா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா
இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸில் வந்து அது எங்கே என்ன இருக்குது, பாவ் பாஜி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கினேன்னா, ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி ஹீட் பண்ணி, ஏன்னா இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும், ஸ்பைசஸும் இருக்கும், அதனால நான் ஸ்பைசஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை. அதனால் இதை ஹீட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை இதில் பிச்சு போட்டு கிளறிட போகிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ செஞ்சிடலாம். நான் வந்து வரும்போதே 2 பேக்கெட் கறி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி இங்கே நிறைய நூடுல்ஸ் கிடைக்கும், ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னு நினைப்பீங்க, பட் நம்ம டேஸ்ட்டுக்கு செட் ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள்னா பிரச்சனை இல்லை, பட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னா சாப்பிட்லாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு மீலாட்டு வேணும், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம டேஸ்ட்டு தான். ஸோ நான் இங்கே வந்து நிறையா போன வீடியோலேயே எதுலையோ நீங்கள் என்ன சமைக்க போயிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்து. சமைக்கலாம் போகலங்க, பட் நம்ம கொஞ்ச நாள் இருக்கும்போது நமக்கு சில ஏரியாவுக்கு போகும்போது, சில கண்ட்ரிக்கு போகும்போது நமக்கு அங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் செட் ஆகாது அவ்வளோவாட்டு. நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமலாம் இல்லை. லைக் இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு எல்லாம் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நேற்று அந்த பிளாக் பீன் சாஸ் நூடுல்ஸ் வந்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க ஓகே, பட் ஃபில்லிங்காக ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஃபுட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வேணும். அதனால் நூடுல்ஸுமே அப்படி தான். இங்கே உள்ள அந்த ராமியன் நூடுல்ஸ், புல்டக் நூடுல்ஸ் எல்லாமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக அது இஷ்டப்படாது. எனக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லேயே எனக்கு இது மேகி பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த ப்ரெட் உப்புமாவை கிண்டி சாப்பிட்ற போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் நட்டு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, செஸ்நட்ஸ் வந்து இங்கே தான். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஷெல்ஸ் இதை வந்து அவங்க ரோஸ்ட் பண்ணி அவிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணி சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் வந்து சிமிலர் எப்படி இருக்கும்னா, சக்காக்கொட்டை இருக்குல்ல, ஸோ அந்த சக்காக்கொட்டை மாதிரி இருக்கும். இதை வச்சு நிறைய டெசர்ட்ஸ் பண்ணுவாங்க. செஸ்நட் காஃபி உண்டு, செஸ்நட் லாட்டே, அதுக்கப்புறம் என்னது செஸ்நட் இது க்ரீம், செஸ்நட் க்ரீமில் வந்து இந்த சாக்லேட் டெசர்ட்லலாம் போடுவாங்க. ஸோ இதுதான் அந்த ரியல் செஸ்நட். ஓகே, இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்மளோட கறி நூடுல்ஸ் லைஃப் சேவர் அதை கிண்டியாச்சு. கிண்டிட்டு அந்த குட்டீஸ்க்கு வந்து பவுலில் எடுத்துட்டேன். இது வந்து தக்காளி மட்டும் லேசாக கழுவி கூட அது கேட்டுச்சு. இந்தா, ஆமாடா, அப்பா எடுத்துருவேன். இங்கே வா, இந்த துணியை மாற்று, துணியில் அழுக்காயிடக்கூடாது. இதில் உட்காந்து சாப்பிட்டு. இப்போ நான் வந்து ப்ரெட் உப்புமா பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணது, இது வந்து சில்லி, நம்மளோட பாவ் பாஜி. இந்த பாவ் பாஜி இருக்கிறதுனால நான் வந்து ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்குல்ல, உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் தேடி தாங்க வாங்கணும். நான் இங்கே பார்த்த சூப்பர் மார்க்கெட்டில் வெரைட்டியாக உப்பு வச்சுருக்கோம். அதில் மெயின் இது ஒன்று வந்து சீசனிங் சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா சால்ட்டு கூட அஜினமோட்டோ கலந்தது, அது வந்து ரெடியாக வச்சுருக்காங்க இங்கே. அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல. அதனால நான் வந்து தேடி ஏன்னா எனக்கு அந்த சீசனிங் சால்ட் தேவையில்லை, அதனால நான் இந்த ஹர்ப் சால்ட் வாங்கினேன். இதில் சில்லியும் பெப்பரும் ஆல்ரெடி மிக்ஸ் ஆகிருக்கு, இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் சால்ட் இங்கே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து சால்ட் என்கிட்ட இந்த ஒன்று தான் இருக்குது. ஆனால் நான் இந்த பாவ் பாஜி மிக்ஸு வந்து ஆட் பண்ணுறதுனால இதுலேயே எனக்கு ஸ்பைசஸ் எல்லாமே வந்துடும். கொத்தமல்லிக்கு பொடி, சில்லி பவுடர் எல்லாமே. நான் எக்ஸ்ட்ரா சில்லி, செரி டொமேட்டோ, பவுலில் கழுவுனியா இது மஹி ஆக்சுவலி கொஞ்சம் கேட்டுச்சு. நல்ல ஸ்வீட்டாக இருக்குது இங்கே இந்த செரி டொமேட்டோ. அதுக்கப்புறம் இந்த லெட்யூஸ் வாங்கினேன்ல, இதையும் நான் கட் பண்ணி அந்த உப்புமா கிண்டுறதுலேயே போட்டுற போகிறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ப்ரெட் உப்புமா பண்ண போகிறேன். ஸோ ப்ரெட்டு வந்து வாங்கி வச்சுருந்த ப்ரெட்டு நான் இந்த கவர்லேயே வந்து பிச்சு போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கி பண்ணிட வேண்டியதான். அது பண்ணும்போது காணிக்கிறேன் நான். சரி, நீ அவ்வளவும் குடிக்க மாட்டேலடா. இங்கே வந்து இந்த ரெடிமேட் ஐஸ் வந்து இப்படி கிடைக்குது உங்களுக்கு. ஒரு கப்பில் வந்து இப்படி ஐஸ் ஆட்டு கிடைக்கும் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில். லீஃபை சாப்பிடக்கூடாது, லீஃப் எடுத்து சரியா. இதில் வந்து அதுக்கப்புறம் ஐஸ் டீ வந்து நிறைய வச்சுருக்காங்க. பீச் டீ, ஸ்ட்ராபெரி டீ, அந்த மாதிரி. நம்ம இதையும் ஒரு பாக்கெட் வாங்கி இந்த ஐஸும் வாங்கி இதை டேரெக்டாக இதில் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும், அது டேஸ்ட்டாக இருந்துச்சு. எது அப்படியா, நீ ஸ்ட்ராபெரி எடுத்தியா? அண்ட் இது நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன். இது எப்படி தெரியுமா இருக்குது? நான் ஆக்சுவலி நினச்சது இந்த ப்ரெட்டில் வந்து உள்ள ஜாம் தடவி இருப்பாங்க.
ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி க்ரீம். இதை டேஸ்ட் பாரு, சூப்பராக இருக்குது. பட்டர் பன் மாதிரி இருக்குது. சரியா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிக்கலையா? முகத்தை பார்க்கறதுக்கு பிடிக்காத மாதிரி இருந்தாலும் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பிரெட் உப்மாக்கு பேஸ் ரெடி பண்ணிட்டேன். நான் அதை வீடியோலாம் எடுக்கலைங்க, பிகாஸ் கையில் வந்ததெல்லாம் போட்டேன். ஆயில் ஊற்றிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சோப்பு மிளகா, அப்புறம் என்கிட்ட அந்த லெட்யூஸ் இருந்துச்சு தெரியுமா, அதையும் கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அது அப்படியே வில்ட் ஆகிடுச்சு, போட்ட மாதிரியே இல்லை. அப்புறம் ஒரு பேக்கெட் பாவ்பாஜி மசாலா, பாவ்பாஜி ரெடிமேட் அந்த பாவ்பாஜி, அதையும் போட்டு வருதா ஏன்னா எல்லா ஸ்பைசஸுமே அதில் வந்துடும். உப்பு, அதுக்கப்புறம் வேற என்ன போட்டேன், லெமன் ஜூஸ், கொஞ்சம் நிறையவே லெமன் ஜூஸ் ஊற்றினேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சாச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள். இதில் இப்போ நான் ப்ரெட்டு வந்து நம்ம பிச்சு வச்சோம் இல்லையா ப்ரெட்டு, அதை வந்து லேசாக பேன்லேயே டோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். சும்மா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கிளறிட்டோன்னா நம்மளோட ப்ரெட் உப்மா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ப்ரெட் உப்மா டாஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். நான் நெய் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம ஊர் நெய்யை வந்து எந்த ஃபுட்டில் ஊற்றினாலும் ஒரு மனம் வந்துடும், நல்லாயிருக்கும். பட் இந்த ப்ரெட் உப்மா வந்து நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து அந்த ப்ரெட் வந்து அந்த மசாலா பாவ்பாஜி, சதீஷ் தான் எல்லாத்துக்கும் காரணங்க. சதீஷ் வந்து அந்த ஐடியா கொடுத்தாங்க. பாவ்பாஜி மிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன்ல, ஸோ அது வந்து தேங்காய் எண்ணெய், நெய் எல்லாம் வாங்கிடு, நல்ல மனமாக இருக்கும், எது இருந்தோ இல்லையோ அந்த மனத்துலேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த பாவ்பாஜி மிக்ஸ், அதாவது பாவ்பாஜி ரெடிமேட் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வெறும் போல் சாப்பிட்ணுன்னா ஒரு ஸ்மெல் இருக்கும். பட் இதை வந்து நாங்கள் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்குனதில் அதை போட்டு இது ப்ரெட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே அந்த ஸ்மெல்லே இல்லை, அது ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த பாவ்பாஜி இதில் வந்து கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது, அதுவும் இல்லாமல் ஸ்பைசஸும் இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருச்சு. ஸோ அது நல்ல ஒரு ஐடியா. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சுவையான ப்ரெட் உப்மா ரெடி. அண்ட் அந்த ரைத்தா எடுத்தாடா, அதுக்கப்புறம் ரைத்தா எங்கே என்ன இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த வெங்காயம் இருந்ததில்ல, அதில் ஒரு சில்லியும் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஊற்றி கொஞ்சம் சால்ட்டும் போட்டு தயிரும் ஊற்றி ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிரியாணியும் ரைத்தாவும் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட டின்னர்.